தளபதி விஜயுடைய டிவிகே கட்சி. டிவிகேன்னா என்ன? திராவிட விடுதலைக் கழகம். இல்ல, இல்ல. தளபதி விஜய் இல்லையே! சம்திங் என்னமோ வருமே! ஆ தமிழக வெற்றிக் கழகம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3, 4 மாசம் ஆளே காணோமா தளபதி, படம் அப்படி இப்படின்னு பிஸியா போனதுனால எந்த ஒரு பொதுக்கூட்டமும் நடத்தல. ஃப்ளாகும் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால, நம்மளுக்கு வந்து டிவிகேங்கிற பேருக்கு ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறது மறந்து போயிருச்சு. என்ன மாரி பல பேர் சுத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. வெறும் டிவிகே, டிவிகே தான் சொல்றாங்களே ஒழிய, டிவிகே ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா டக்குனு அவங்களுக்கு மறந்து போயிருது. ஏன்னா, அந்த அளவுக்கு பேர் நம்மளுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல. பிகாஸ் கட்சி ஆரம்பிச்சு 3, 4 மாசம் தலைமறைவானதுனால இந்த அ ஞாபக மறதி எல்லாருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ, தளபதி விஜயோடைய டிவிகே கட்சி. அதாவது அது என்னடா அது? தமிழக வெற்றிக் கழகம். அந்த கட்சியோட பொதுக்கூட்டம், அப்புறம் வந்து ஃப்ளாக் வந்து ரிலீஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னு எல்லாருக்கும் பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் பொதுக்கூட்டம் போகிறதுக்கு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அங்கே இருக்க லேண்ட்லார்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் போலீஸ் பர்மிஷன், பல கெடுபிடிக்கு நடுவில் விஜய் எப்போ பொதுக்கூட்டம் நடத்துவார், எப்போ ஃப்ளாகை ரிலீஸ் பண்ணுவார், என்ன கட்சிக்கு என்ன ஃப்ளாக் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு எழுந்திருக்கு. கட்சி ஆரம்பித்தோடனேவா இது அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. இது எல்லா கட்சிக்குமே நடக்கக்கூடியது தான். ப்ளஸ் வந்து விஜய் என்ன மாதிரி கருத்தை முன்வைக்க போகிறாரு, என்ன மாதிரி கொள்கையை கொண்டு போக போகிறாரு, கட்சி எப்படி வழிநடத்த போகிறாரு, ஃப்ளாக் என்ன மாதிரி இருக்கும், பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுவார், எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நியூஸ் பேப்பர் பார்க்குறப்ப பொதுக்கூட்டம் நடக்குமா, இல்லை சிம்பிளாக ரூமில் வச்சு முடிச்சிருவாங்களா என்னன்னு தெரில. காத்திருந்து என்னன்னு பார்ப்போம்.